ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடைக்கான செலெக்ஷன் லிஸ்ட் இன்றைக்கி, அதாவது 5/6/2025 வியாழக்கிழமை இன்றைக்கி எந்தெந்த மாவட்டங்களில் ரேஷன் கடைக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுறாங்க. அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருக்குமே செலெக்ஷன் லிஸ்ட் எந்தெந்த மாவட்டங்களில் இன்றைக்கி வெளியிடுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா 2 மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, நாமக்கல், மேலும் நிறைய மாவட்டங்களில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றது இந்த வீடியோவில் கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றத சொல்கிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரேஷன் கடை சம்மந்தமான அனைத்து தகவலையும் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். அதாவது அன்னன்னைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வரோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ரேஷன் கடை செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். எப்போ வரப்போகுதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2-3 மாவட்டங்களில் விட்டுட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், அதுக்கப்புறமா தென்காசி, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க அதிகாரப்பூர்வ தகவல் தாங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். இவங்க சொல்கிறாங்க வருமா வராதா அந்த மாதிரி கண்டிப்பாக பயப்படாதீங்க. இது அதிகாரப்பூர்வ தகவல். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாத எண்டுக்குள்ளேயே எல்லா மாவட்டங்களுக்குமே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டைரெக்டாக இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே எல்லோரும் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஹைகோர்ட்டும் அதை பற்றின ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா ரேஷன் கடையில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புறதுக்கான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதனாலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களும் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை. எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் எல்லா மாவட்டங்களுக்குமே இன்னும் 1 இல்லை 2 வாரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்குமே நமக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி ஸ்பெஷலாக எந்தெந்த மாவட்டங்களில் வெளியிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாமக்கல் மாவட்டம் அண்டு ராணிப்பேட்டை, கரூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், இந்த மாதிரி ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை, நாமக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுற செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களும் விடும்போது இந்தந்த மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நேற்று பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செலக்டன் ஆகிருந்தாங்க. யாருமே ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. நான் ஓரளவுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிருக்கிறாங்க. யாரும் செலக்ட் ஆகாமலாம் இல்லை. ரொம்ப எதுவுமே தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் செலக்ட் ஆகலை. மீதி எல்லாருமே செலக்ட் ஆகுங்க. இதை பொறுத்தளவுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும், அதாவது பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என்னோடய 10th இல்லை 12th மார்க் இவ்வளோ மார்க்கு 400க்கு மேலே எடுத்திருக்கேன். 10th இருந்தால் 500க்கு மேலே இருக்கிறேன். 12th சேல்ஸ்மேன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, இல்லை பேக்கருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மார்க் இருந்தாலே இப்போ 400-500க்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க. ப்ளஸ் நீங்கள் இன்டர்வியூ நல்லாவே அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நம்ம எதில் போய் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஆர்பியோட வெப்சைட், அந்தந்த மாவட்டங்களோட டிஆர்பியோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் பேர் வந்திருக்கா வரலையா அப்படின்றது. நீங்கள் வெப்சைட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். மெயிலை பொறுத்தளவில், எஸ்எம்எஸை பொறுத்தளவில் உங்களுக்கு அன்றைக்கி ஈவினிங், இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் தான் உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. உடனே
வந்து வராது. ஸோ ஒரு சிலருக்கு வராமல் கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து மொபைல் நம்பரை மாற்றி கொடுத்துருக்கலாம், இல்லை இமெயில் அட்ரஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மெயிலு உள்ள மொபைலில் வந்து எஸ்எம்எஸோ வராமல் இருக்கலாம். ஸோ என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்து டிஆர்பியோட வெப்சைட் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ அந்த மாவட்டத்தோட டிஆர்பி வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களோட பேர், அதாவது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய பேர் வந்து வந்திருக்கா, அப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கிறீங்களா அப்படின்றது அதுலேயே வந்து கொடுத்துருவாங்க. மெயில் ஒரு எஸ்எம்எஸ் நீங்கள் கரெக்டான நம்பர் கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கும் இல்லை அன்னைக்கு மறுநாளோ வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாவட்டங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து தென்காசி மாவட்டத்திற்கு இன்றைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலூர் மாவட்டத்திற்கு நாளைக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் 7 இல்லை 8 தேதிகளில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களே வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட்டுறவுத்துறையிலேருந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ வரும், எங்கள் திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், இந்த மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம், இவங்களுக்கெல்லாம் வந்து எப்போ வரும், அதுக்கப்புறம் திருச்சி மாவட்டமாக இருக்கட்டும், சிவகங்கை மாவட்டம், இது மாதிரி நிறைய மாவட்டங்கள் உள்ளவங்க வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே வந்து வரீங்க. சென்னை, செங்கல்பட்டு, இந்த மாதிரி மாவட்டங்கள் உள்ளவங்களாம் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க எப்போ வரும் ரேஷன் கடை ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா 1 by 1 கண்டிப்பாக வந்து ஜூன் 15 இல்லை ஜூன் 30க்குள்ளேயே எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செலெக்ஷன், அதாவது இன்டர்வியூவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் இன்டர்வியூ வச்சாங்க. இருக்கிறதுலே லாஸ்ட்டாக இன்டர்வியூ வச்சது வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டமாக தான் இருக்கும். சென்னை, செங்கல்பட்டு போன்ற இந்த 2 மாவட்டங்களுமே ரொம்ப லாஸ்ட்டில் தான் வச்சாங்க. திருவண்ணாமலை அந்த மாதிரி மாவட்டங்கள் தான் வந்து கடைசியாக தான் வந்து இன்டர்வியூவே வந்து வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜூலை மந்த்து கூட ஆகலாம், அந்தளவுக்கு டைம் ஆகும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்கலே லாஸ்ட்டாக அவங்க தான் பண்ணாங்க. இன்னொன்று அதிகமான பேர் வந்து சென்னை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க. சேல்ஸ்மேனாக இருக்கட்டும், பேக்கர் ஜாப்பாக இருக்கட்டும், நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க. எல்லாருக்குமே வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணி அவங்க ரிசல்ட் வெளியிடுறதுக்கு கொஞ்சம் வந்து காலதாமதம் ஆகலாம். மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முன்னக்கூட்டியே வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் கடைசிக்குள்ளே எல்லா மாவட்டங்களுக்கும் 2-3 மாவட்டங்களை தவிர மீதி எல்லா மாவட்டங்களுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அன்னன்னைக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.